ஹாய், என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, எந்த ப்ரொஃபஷன் எடுக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகுது சிஸ், எப்படி ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்றது நம்ம லைஃப் லாங்காக ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். ஸோ டயர்டே இல்லாமல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கணும். ஸோ டயர்ட் அப்படின்ற இந்த வேர்டு நான் எதுக்கு மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஹாபி நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்கல்ல, அதை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ டைம் போகுதுன்னே தெரியாது, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக ஒரு ஃபன் ஃபீல்டாக பண்ணிகிட்ருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு ஒர்க்கை. அந்த ஒர்க்கை ப்ரொஃபஷனாக மாற்றுறதை பற்றி யோசிங்க. பிகாஸ் அப்போ தான் உங்களால் அதை லாங் டேர்மாக உங்கள் ப்ரொஃபஷனாக செய்ய முடியும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹாப்பினஸ். அந்த ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா, எவ்வளோ நேரம் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அது டெஃபினட்டாக உங்களோட ப்ரொஃபஷனில் ஃபஸ்ட்டு டிக் எடுக்குது. செகண்ட் விஷயம் வந்து, அந்த ப்ரொஃபஷனில் மணி ஜென்ரேட் ஆகுதா, அந்த ப்ரொஃபஷனில் எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம் மணி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக யோசித்து அந்த ப்ரொஃபஷன் எடுங்க. அப்போ தான் உங்களால் லாங் டேர்மாக அந்த ஃபீல்டில் இருக்க முடியும். செகண்ட் டிக். தேர்ட் வந்து, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுதா உங்களுடைய ஒர்க்கு, எந்த விதத்தில் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு சம்டைம்ஸ் தோணும், இந்த மாதிரி நம்மளோட பர்பஸ் தான் என்ன, நம்ம பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகும் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த எம்டினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு திங்கிங் நமக்கு இருந்தது அப்படின்னா, எப்போவுமே அந்த எம்டினஸ் நம்ம லைஃப்பில் ஃபீல் ஆகாது. ஸோ மற்றவங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது, மற்றவங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. இந்த பாயிண்ட்லேயும் உங்களுடைய ப்ரொஃபஷன் டிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், 4th ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஸ்டெப், சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த 3 விஷயம் நீங்கள் செஞ்சாலே 4th சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானாகவே வந்துடும். இந்த 4 விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எப்பவுமே டயர்ட் ஆகாது, போர் அடிக்காது, நம்ம எதுக்கு இந்த ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு டவுட் வராது. ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப் லாங் இந்த ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் செகண்ட் ஸ்டெப்பில், அதாவது எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பேஜை. பாய்.